சில ஹதீஸுகளில் வருது. மைமுனா யார்? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவி. மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தாங்க. அடிமை பெண் என்பது அந்த காலத்தில் ஒரு சொத்து மாதிரி. அடிமை பெண் அந்த காலத்தில் ஆடு மாடு மாதிரி என்ன செய்வாங்க, அடிமை ஆண்கள் அடிமை பெண்கள்னு மக்களை விற்கப்படுவார்கள். அந்த அடிமை பெண்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வச்சுக்கிடுவாங்க. ஒரு கஷ்டமாக இருந்தால் விற்றுப்பிட்டு காசு வாங்கிட்டு என்ன செய்வாங்க, வேற ஆளுக்கு விற்று விட்ருவாங்க. அது ஒரு சொத்து மாதிரின்னு வைங்களேன். ஒரு அடிமை ஆணோ அடிமை பெண்ணோ இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க சம்பளம் இல்லாமல் வேலை வாங்கிக்கிடுவாங்க. சாப்பாடு போடுவாங்க, சம்பளம் கிடையாது, வேலை வாங்கிக்கிடுவாங்க. பிறகு இஸ்லாம் அதை ஒழிச்சு கட்டுச்சு, அது ஒரு விஷயம். அன்றைக்கி இருந்துச்சு. அந்த ஆரம்ப காலத்தில் அது அடிமைங்கிற ஒரு அம்சம் இருந்தது. அப்போ மைமுனா அவர்கள்ட்ட ஒரு அடிமை பெண்ணு இருந்தாங்க. இருந்தோம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காம, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காம அந்த அடிமையை கூப்பிட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், நான் உன்னை ரிலீஸ் பண்ணுறேன், போ, விடுதலை செஞ்சுட்டேங்கிறாங்க. ஒரு அடிமையாக ஒரு ஆளை வச்சுக்கிறது நல்லது இல்லை தானே. அடிமையை விடுதலை செய்வதற்கு ரொம்ப இஸ்லாத்தில் ஆர்வமூட்டப்படுகிறது. அடிமைகளை விடுதலை செய்தல் என்பது சின்ன சின்ன தப்பு செஞ்சால் கூட அடிமையை விடுதலை செய்ய சொல்கிறான்ல. ஒரு சத்தியம் பண்ணிட்டீங்க, அதை முறிச்சிட்டிங்க, அதுக்கு என்ன பரிகாரம்? ஒரு அடிமையை விடுதலை செய்யி. நோன்பு வச்சுட்டீங்க, வேணும்னு முறிச்சிட்டிங்க, அதுக்கு என்ன பரிகாரம்? அடிமை விடுதலை செய்யி. நேர்ச்சி பண்ணிட்டீங்க, அதை நிறைவேற்ற முடியலை, ஒரு அடிமை விடுதலை செய்யுன்னு சொல்லி இந்த மாதிரி எந்த ஒரு பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் நல்லா என்ன செய்வான்னு கேட்டால், ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்கன்னு ஆர்வமூட்டுற ஒரு விஷயம். அதனால் அடிமையை விடுதலை செய்வதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சிலாயித்து சொன்னதுனால கணவர்கிட்ட கூட கேட்காம மைமுனா என்ன செய்கிறான், கேட்க தேவையும் கிடையாது. கணவர்கிட்ட கேட்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. மனைவியுடைய ஒரு சொத்தை அவங்க தான தர்மம் செய்வதற்கு கணவர்கிட்ட கேட்க தேவையில்லை. அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காம தான் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி வருது. ரசூலுல்லாஹ்ட்ட பர்மிஷன் வாங்காமல் வலம் தஸ்தாதீன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு அனுமதி வாங்காமல் அவங்களுக்கு சொந்தமாக இருந்த ஒரு அடிமை பெண்ணை இன்னையிலேருந்து நீ அடிமை கிடையாது, போ. ஒரு ஆளுக்கு விற்றோம்னா காசு வாங்கிடுவோம், மறுபடியும் அடிமையாக போய் இருப்பாங்க. சுதந்திரம்டா என்னன்னு கேட்டால், இனிமேல் என்ன வேணாலும் செஞ்சுக்க, உன் வாழ்க்கை நீ தேடிக்க, உன்னோட சுதந்திரம் எங்கே வேணாலும் போய்க்க, எனக்கு அடிமையாக இருக்க அவசியம் இல்லை அப்படின்றோம்னா அவங்க சுதந்திரம் காட்டி சுவாசிப்பார்கள். எதுக்கு நம்ம அடிமையாக நல்ல அடிமையாக இருக்கிறோமே, கஷ்டப்படணும் போன்று விடுதலை செஞ்சுட்டாங்க. இதை என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவி வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வருவாங்க இல்லையா. மைமுனா ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய அந்த தினத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட சொல்கிறாங்க, அஷாரத்த யா ரசூலல்லாஹ் அன்னி ஆத்தர்த்து வலிதத்தி, அல்லாஹ்வுடைய தூதரை, என்கிட்ட ஒரு அடிமை பெண் இருந்துச்சுல, அதை நான் விடுதலை செஞ்சுட்டேன், உரிமை கொடுத்துட்டேன் அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அவஃபால்த்தி, அப்படியா செஞ்சுட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அடிமையை விடுதலை செய்கிறேங்கிறாங்க, அப்படியா செய்து விட்டான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க அவங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அம்மா இன்னைக்கு லவ் ஆத்தை தகா அகவாலக்கி ஆத்தைத்திகா அகவாலக்கி, நீ உன்னுடைய சித்தப்பன்மார்களுக்கு நீ அதை மாமாமார்களுக்கு நீ கொடுத்துருந்தேன்னு சொன்னால், காண அகலமுலை அஜரிக்க, உனக்கு அது இதை விட பெரிய கூலி உள்ளதாக இருந்திருக்கும். இந்த மைமுனாவுடைய அந்த மாமாமார்கள் தாய் வழி சகோதரர்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த அடிமையை கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க வச்சுக்கிடுவாங்க, அவங்க விற்று அவங்க காசாக்கிடுவாங்க, அவங்க சிரமப்பட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நீ விடுதலை செய்கிறதுக்கு பதிலாக உறவினர்கள் கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு இதை ஒரு ப்ராப்பர்ட்டியாக நீ கொடுத்தேன்னு சொன்னால் உனக்கு உறவினருக்கு கொடுத்த ஒரு நன்மையை சேர்ந்துக்கிறமே, இதை விட அதிக கூலி கிடைக்குமே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு அடிமையை விடுதலை செய்தல்ங்கிறது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு காரியம். அந்த காரியமாக இருந்தால் கூட உங்கள் உறவினர்கள் கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுத்துருங்க, அவங்க விற்றதை காசாகிட்டு போவாங்க, வச்சுருந்தா வச்சுக்கிடுவாங்க, இல்லைன்னு அதை பயன்படுத்திக்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது புகாரியில் 2592 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனம் இறக்குறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகும் மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியதை செலவழிக்காத வரைக்கும் அல்லாஹ்வுடைய அன்பை பெறமாட்டீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய அன்பு வேணும்னு சொன்னால் ரொம்ப விரும்புவீங்கல்ல, அதுலேருந்து கொஞ்சத்தை செலவழிங்க. நம்ம செலவழிக்கிறோம், எதை செலவழிப்போம், எது பிடிக்கல அதை செலவழிப்போம். ஒரு சட்டை நமக்கு விருப்பமாக தான் இப்போ கொடுக்க மாட்டோம், இனிமேல் நமக்கு வேணாம் அதுக்கு கொடுப்போம். நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்களை நம்ம என்ன செய்ய வேணாம்னு சொல்லும்போது தான் கொடுப்போம். ஆனால் நம்ம அப்படி கொடுக்கலாம். அதோடு சேர்த்து என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம எதை விரும்புகிறோமோ அந்த பொருள்லேருந்து கொஞ்சம் இதை கொடுக்கணும். நல்ல பொருள்கள் அப்போ தான் நீங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுக்குறேன்னு அர்த்தமாயிரும். வேணாம்ங்கிறது கொடுத்தா உங்களுக்கு நன்மை இருக்காது. எனக்கு வேணும் தான், ஆனால் நான் கொடுப்பேன், அதில் நன்மை கூட. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகும் மிம்மா துஹிப்பூன், நீங்கள் அது 3வது அத்தியாயத்தில் 92வது வசனம் இது. இந்த வசனம் இறங்குது, நீங்கள் விரும்பக்கூடியவற்றில் இருந்தும் தர்மம் செய்யாத வரைக்கும் அல்லாஹ்வுடைய அன்பை நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் வசனம் வந்தவுடனே அபூ தல்ஹா என்ன செய்கிறாங்கன்னா, நேற்று சொன்ன அபூ தல்ஹா உம்மு சுலைமா கல்யாணம் பண்ணார்ல, அந்த அபூ தல்ஹா என்ன செய்கிறாருன்னா, வசதியானவர் அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர்கிட்ட ஒரு பெரிய தோட்டம் ஒன்று இருக்குது, இந்த பைருஹாங்கிற பேரில் ஒரு தோட்டம் இருக்குது. அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த வசனம் இறங்கணும்னு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரை, எனக்கு இந்த வசனத்தை அல்லாஹ் அருளிவிட்டான், நான் விரும்பக்கூடியதிலிருந்து தர்மம் செய்ய சொல்கிறான்,
எனக்கு ரொம்ப விருப்பமான சொத்து வந்து இந்த பைருஹாங்கிற ஒரு தோட்டம் தான். ஒரு இந்த பேரிச்சம்பழ தோட்டம் வச்சுருப்பார் போல இருக்குது. இந்த பைருஹாங்கிற தோட்டம் தான் எனக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கிறது. அதனால் நான் அதை அல்லாவுக்காக நான் தர்மம் செய்கிறேன், அல்லாவுக்காக உங்கள்கிட்ட தந்துடுற ரசூலாட்ட கொடுக்குறாரு. ஏதோ அந்த தோட்டத்தையே இந்த அங்கே அல்லாவுடைய வழியில் பயன்படுத்திக்கிறங்க, ஏழைப்பாளையில் கொடுத்துட்டு போங்க, அந்த ஜக்காத்து வகையில் கொடுப்பாங்கல்ல அப்படின்னு ரசூல்லா கையில் ஒப்படைக்கிறார். அர்ஜு பிர்ரஹா உதுஹ்ரஹா இந்தல்லா, அல்லாவிடத்தில் என்னுடைய கூலியை நான் எதிர்பார்க்குறேன். ஃபல்லாஹா யார சொல்லலாம் ஹைஸ் வராக்கல்லா, அல்லாவுடைய தோட்டம் நீங்கள் விரும்புகிற மாதிரி செஞ்சுக்கிறங்க. இந்த அருக்கு தோட்டம் கையில் வச்சுக்கிறங்க, இதை என்ன வேணாலும் செஞ்சுக்கிறங்க, விற்றுருங்க, பங்கு போட்டு கொடுங்க, யாருக்கு வேணாலும் கொடுங்க, உங்களுடைய விருப்பப்படி செலவு செய்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நிறுத்து, அப்படி சொல்லக்கூடாது. ராக்க மாலுன் ராபிகுன், அது நல்ல லாபம் தரக்கூடிய செல்வமாச்சப்பா. அந்த தோட்டத்தில் நல்ல கனிகள்லாம் நிறைய உற்பத்தி ஆகும் போல இருக்குது. அதை நான் நல்ல லாபம் தரக்கூடிய செல்வமாக இருக்கிற 2 தடவை சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, நீ வந்து சொல்கிறது விளங்குது, நீ என்கிட்ட தர வேணாம், நீ என்ன செய்யன்னு கேட்டால், ஓ இன்னி அரா அன் தஜாலஹா ஃபில் அக்ரபீன், உனக்கு நெருங்கிய சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடு, நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு நீ இதை கொடுக்குறத நான் விரும்புகிறேன். அப்போ ரசூல்லாட்ட வந்து ஜமாத்து கொடுக்குறாங்க. எனக்கு செய்கிறார், பெரிய தோட்டத்தை கொண்டு அல்லாவுடைய ரசூல்கிட்ட கொடுத்து நீங்கள் சமுதாயத்துக்கு பயன்படுத்திக்கிறங்க, உங்களுக்கு விரும்பின மாதிரி செலவு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. நல்ல வாய்ப்பாக போச்சுன்னு சொல்லி எவ்வளோ ஏழை கொடுக்கலாம் அப்படி ரசூல் நினைக்கல. ஒவ்வொரு மனுஷனும் உறவினரை கவனத்தில் கொள்ள வேண்டும். இவ்வளோ பெரிய சொத்தை கொண்டை கொடுத்துறது வந்து உன் சொந்தக்காரங்களை கவனிக்காமல் இப்படி கொடுத்த, அதனால் நீ தர்மம் செய்ய முடிவு செஞ்சுட்டாயானால் என்ன செய்யணும், அன் தஜாலஹா ஃபில் அக்ரபீன், நெருங்கிய உறவினர்களுக்கு நீ செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே செய்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா அதை வந்து பங்கு வச்சு கொடுத்துட்றாரு. யாருக்கு பங்கு வச்சு கொடுக்குறாரு, காபுன் மாலிக்குங்கிற அவருடைய ஒய்புன்னு காபுங்கிற அவர் சொந்தக்காரர் கொடுக்குறாரு. அது மாதிரி ஹசான் இப்னு சாபித் அவர் கவிஞர், அவர்லாம் இவருக்கு சொந்தக்காராள், அந்த சொந்தக்காரங்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துட்றாரு. அப்போ இது புகாரில் 1461வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கையில் கொண்டாந்து கொடுக்க வர்றாரு, சமுதாயத்திற்காக வேண்டி கொடுக்க வருகிறாரு. ரசூல் என்ன செய்கிறாங்க, நீ தப்பு செய்கிற, சமுதாயத்துக்கு கொடுக்குறோட சொந்தத்துக்கு கொடு, முதல்ல இது ரொம்ப மதிப்பு மிக்கதாக இருக்கப்பா பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. அதை கூட என்ன செய்கிறாங்க, மாலுன் ராபிஹுன், இது ரொம்ப லாபம் தரக்கூடிய ஒரு சொத்தாக இருக்கிறது, தர்மம் செய்யாத, வேறு சாதாரண இதை கொடுன்றாங்க. இல்லை அதான் கொடுப்பேங்கிறாரு. நீ அப்படின்னா என்ன செய்யணும், சொந்தக்காரில் கொடு, கொடுத்ததை ரிட்டர்ன் பண்ணுறாங்க, தனக்கு வந்தது என்ன செய்கிறாங்க, ரிட்டர்ன் பண்ணுகிறார்கள். இப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்குது, இந்த மாதிரி நம்ம நடக்கிறோமா, உறவினர்கள் கொடுக்குறோமா, சமுதாயத்துக்குன்னு கொண்டே கொடுக்குறோமே தவிர உறவினர்களை கவனிக்கிறது ஒரு ஹதீஸை சிந்தித்தாலே போதும். புகாரில் 1461 ஹதீஸாக இருக்கிறது. அப்போ உறவினர்களை கவனித்தல் என்பதை குறித்து இன்னும் பல ஏராளமான அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் அதை தவிர்ப்பதனால் ஏற்படும் தண்டனைகளை பற்றியும் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அவற்றை வந்து அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். உறவினர்களுடைய உரிமைகள் என்னென்ன, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அந்த உறவினர்களுக்கு இருக்கிற உரிமைகள் என்ன என்ற செய்தியின் ஒரு பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம். அதில் இறுதியாக மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்வதை விட உறவினர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, உதவிகள் செய்வது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்ம பார்த்தோம். அந்த தொடர்ச்சியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன சதக்கத்தை அலல் மிஸ்கீனி சதக்கா, ஒரு ஏழைக்கு நம்ம வழங்குகிற தர்மம் வெறு தர்மம் மட்டும்தான் அது. வாலா திர் ரஹ்மி, உறவினருக்கு நீங்கள் அந்த பொருளை கொடுத்தீர்களேயானால் இசனத்தானி, அது 2 நன்மை கிடைக்கிறது. சதக்கத்துன் ஒசிலத்துன், தர்மம் செய்த நன்மை, உறவை பேணிய நன்மை ஆகிய 2 நன்மைகள் கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு தான தர்மம் கொடுத்தா கூட ஏழைக்கு கொடுத்தோம்னா அதுக்கு நன்மை கிடைக்கும். என்ன நன்மை கிடைக்கும், தர்மம் செய்தோம் என்கிற நன்மை கிடைக்குமே தவிர உறவினருக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் தர்மமும் செய்தோம், உறவுகளை பேணினோம் என்கிற அந்த அடிப்படையில் அந்த நன்மையும் கிடைத்துவிடும். இதுக்கு சான்றாக இன்னொரு சம்பவம் சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருநாள் தினத்தில் உரை நிகழ்த்துறாங்க. கூட்டம் அதிகமாக இருந்ததுனால இந்த உரை ஏற்கனவே இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறோம். இந்த உரை வந்து அதிகமான மக்களை வந்து சென்றடையலை, பெண்களுக்கு கேட்கலை. உரை நிகழ்த்தி முடித்த பிறகு பெண்கள் பகுதியில் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரையில் வந்து தர்மம் செய்வதை பற்றி உரை நிகழ்த்துறாங்க. உங்கள் நகைகளை போட்டாவது நீங்கள் தர்மம் செய்யுங்க அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரையை கேட்ட பிறகு இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, அவங்க கொஞ்சம் சொத்து பத்து உள்ளவங்களாக இருக்கிறாங்க. இப்னு மசூத் கணவர் வந்து வசதி இல்லாமல் இருக்கிறார்.
இப்னு மசூதுடைய மனைவி கொஞ்சம் வசதி உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேடி வர்றாங்க, வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்து பிலால்கிட்ட கேட்குறாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபத்வா கேட்கணும், ரசூலுல்லாஹ்ட்ட போய் நீங்கள் கேட்டுட்டு வாங்க, நான் யாருங்கிற சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், என்னுடைய கணவர் ரொம்ப கஷ்டப்படுறார், நான் ஒரு பொருளை வந்து தர்மம் செய்ய நினைக்கிறேன், இந்த பொருளை வந்து என் கணவருக்கு நான் கொடுத்தால் அது தர்மம் செய்ய நன்மை கிடைக்குமா? இதுதான் கேள்வி. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்ய சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு அறிவுரை சொல்லிட்டாங்க. பெருநாள் தினத்தில் அதை நிறைவேற்ற ஆசைப்படுறாங்க. ஆசைப்படும் போது நம்மளே கஷ்டப்படுறோமே, நம்ம கணவரே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார், நம்ம கணவர் சிரமப்படும் பொழுது அவருக்கே இதை தர்மம் செஞ்சால் என்ன, அவர் தர்மம் செஞ்சால் என்ன செய்வார், வாங்கி அவர் மனைவிக்கு தான் செலவழிப்பார், அவர் பிள்ளைகளுக்கு தான் செலவழிப்பார். அப்படி இருந்தாலும் இது சரியில்லை மாதிரி உங்களுக்கு தெரிகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு வந்து இந்த செய்தி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தாராளமாக வந்து செய்யலாம். அதுபோல் இப்னு மசூதே சொல்லியிருக்கிறாங்க, எப்படி நீ வந்து தர்மம் செய்ய சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதை எனக்கு கொடுத்துரு, நான் கஷ்டப்படத்தானே செய்கிறேன், அப்போ எனக்கு கொடுத்தாயானால் உனக்கு தர்மம் செஞ்ச நன்மை கிடைச்சிரும் என்று சொல்லி இப்னு மசூத் அவர்கள் வேற உரிமை கொண்டாடுறாங்க. இதுக்கெல்லாம் பிறகு தான் அந்த அம்மா வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தர்மம் செய்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஃபத்வா கேட்டு வர்றாங்க. தர்மம் செய்ய சொன்னீங்களா, தர்மம் செய்கிற நன்மை எனக்கு கிடைக்கணும், ஆனால் கணவர் அதை கேட்குறார், நான் கணவருக்கு கொடுத்தால் அந்த நன்மை கிடைக்குமா என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சதக்க இப்னு மசூத், உங்கள் கணவர் இப்னு மசூத் வந்து உண்மைதான் சொல்லியிருக்கிறார், கிடைக்கும், அதுக்கு நன்மை கிடைக்கும்ங்கிறாங்க. அப்போ இது ஏன்னு கேட்டால் அப்புறம் சொல்கிறாங்க, ஜவுஜுக்க வலதுக்க, உங்களுடைய கணவரும் உங்கள் பிள்ளைகளும் அஹக்கும் அந்த சத்தக்தி பிஹி அலைஹிம், நீங்கள் தர்மம் செய்வதில் ரொம்ப அதிக உரிமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மனைவியானவள் அவர்கிட்ட சொத்து பற்றி இருக்கும் என்று சொன்னால் அவள் தான தர்மம் செய்ய நினைத்தால் அவள் கணவனுக்கே கொடுக்கலாம். கணவனுக்கு கொடுத்தால் கணவன் வந்து மனைவிக்கு செலவழிக்கிற உரிமை கடமை அவனுக்கு வந்துடுது. இதை வாங்கி அவன் மனைவிக்கு தான் செலவழிக்க போகிறான், அவனுக்கு செலவழித்து கொள்ள போகிறான். அப்படி இருந்தால் கூட கணவன்கிற அந்த உறவுல உள்ளவன் வந்து சிரமப்படுகிறான் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு நீங்கள் கொடுக்கலாம் என்று சொல்கிறாங்க. இது புகாரியில் 1462வது ஹதீஸில் இருக்கிறது. இதே விஷயத்தை வந்து இன்னொரு செய்தியில் வருது, இப்னு மசூதுடைய மனைவி வந்து குடும்ப செலவு அவங்க தான் பார்த்துக்குருவாங்க. இன்னொரு ஹதீஸில் வருகிறது, இப்னு மசூதுடைய மனைவி கொஞ்சம் வசதியானவங்களாக இருக்கிறாங்க, அவங்க குடும்ப செலவுகள் அவங்க தான் செலவழிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு செலவழிப்பாங்க. அவங்க வேறு கணவர் மூலம் பெற்ற பிள்ளைகள் இருக்கு இல்லையா, அந்த பிள்ளைகளுக்கான செலவையும் கணவருக்கான செலவையும் அவங்க தான் வந்து செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அப்துல்லா இப்னு தன் கணவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, கணவரே நான் உங்களுக்கு நிறைய செலவழிச்சிட்டு இருக்கிறேன், மேலும் தர்மம் செய்ய சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஒரு தர்மம் செய்யணும், இதை வந்து ஒரு மனைவியானவள் கணவனுக்காக கொடுத்தால் அது தர்மம் செய்கிறதுல சேருமா கூடுமா என்று நீங்கள் கேட்டுட்டு வாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஃபத்வா கேட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இப்னு மசூத் சொல்லிட்டாங்க, நான் போய் கேட்க மாட்டேன், நீ போய் கேளு என்று சொல்லி மனைவியை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த அம்மா கேட்கும்பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தாராளமாக கொடுத்தீங்கன்னா லஹா அஜ்ரானி, அப்படி ஒரு பெண்மணி வந்து வசதியான ஒரு பெண்மணி கணவனுக்காக செலவு செய்தால் அவளுக்கு 2 கூலி கிடைக்கிறது. என்ன 2 கூலி என்றால், அஜ்ருல் கராபத்தி, உறவினரை அனுசரித்த கூலி ஒன்று, அஜ்ரு சதகத்தி, தர்மம் செய்த கூலி ஒன்று என 2 கூலிகள் கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் 1466வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ள வேண்டும், கணவன் தான் குடும்பத்தை பராமரிக்க கடமைப்பட்டவன், அவன் வந்து மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் செலவழிப்பது தர்மத்துடைய இதில் வராது, கடமையில் வந்துடுது. கணவன் வந்து மனைவிக்கு அவன் தான் செலவழிக்கு பொறுப்பாளியாக இருக்கிறான், அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் தான் பொறுப்பாளியாக இருக்கிறான். அப்போ கணவன் வந்து தான தர்மம் செய்கிறதுக்கு பதிலாக அதை மனைவிக்கு கொடுத்தால் அந்த கூலி கிடைக்காது. அதே நேரத்தில் மனைவி வந்து கணவனை கவனிக்கிற பொறுப்பு அவளுக்கு கிடையாது, அவளை தான் விரும்பி கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கிறது. அப்போ மனைவியாக இருக்கக்கூடியவள் வந்து இவருக்கு கவனித்தல் கடமை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவள் வந்து கணவன் சிரமப்படுறான், நீ சிரமப்படுறீங்கள, இந்த நான் தர்மம் செய்கிற நீனே வச்சுக்க என்று கொடுத்து விட்டு அந்த கணவர் செலவழிக்கிற செலவுல இவங்க சாப்பிட்டு கொள்ளலாம், கொடுத்த பிறகு மாறிக்கிறோம், அந்த பொருளை இவங்க சாப்பிட்டதா வராது. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் கணவருக்கு கொடுத்தால் அது வந்து உறவினரை அனுசரித்த கூலி இருக்கிறது, மேலும் வந்து தர்மத்துறை கூலி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதில் இந்த உறவினர்கள் ஏற்கனவே ஒரு பட்டியல் சொன்னோம்ல, அதில் இந்த கணவன் மனைவிங்கிற உறவும் அடங்குகிறது. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இரத்த உறவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இரத்த உறவு உறவினர்கள் தான்.
ஒரு மனைவி கணவன் என்பதும் உறவு தான். நான் அது ரத்த உறவு மாதிரி உள்ள உறவாக தான் கருதப்படுகிறது. ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால் அஜ்ருல் கராபத்தி, கராபத்துனா நெருங்கிய உறவு, உறவை அனுசரித்த கூலியும் இருக்கிறது, அஜ்ரு சதகத்தி தர்மம் செய்த கூலியும் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால் உறவினருக்கு கொடுக்கறதுக்கு வந்து 2 கூலி கிடைக்கிது. தான தர்மம் எவ்வளோ செய்கிறோம், இந்த தான தர்மம் செய்யணுன்ற ஒரு நிலையில் வரக்கூடியவங்க தான தர்மங்களுக்கு நிறைய எல்லாம் பறக்கத்தான் செஞ்சுருந்தான்னு சொன்னால் உறவினருக்கும் கொடுங்க, இல்லாதவங்களுக்கும் கொடுங்க, தெரிஞ்சவனுக்கு கொடுங்க, தெரியாதவனுக்கு கொடுங்க, அது தாராளமாக கொடுக்குற விஷயம். ஒரு லிமிட்டில் தான் இருக்கிறது. நீங்கள் தர்மமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா உங்களுக்கு செலவழிக்க முடியும், உங்களை 5,000 ரூபா செலவழிக்க முடியும், அல்லது ஒரு 20,000 ரூபா செலவழிக்க முடியும். அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் தேவை இருக்கிறது. உங்களுக்கு செலவழிக்க முடிந்தது உங்கள் செலவெல்லாம் போக. ஏன்னா தர்மம் செய்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. என்னது, நீங்கள் வந்து மிஞ்சியதைத்தான் ரசூல் குர்ஆனில் கேட்கப்படுது, மாதா யுன்ஃபிகூன், நாங்கள் எதை செலவு செய்வது என்று கேட்கிறார்கள். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல் அஃபுவ, உபரியானதை செலவு செய்யுங்கள். செலவு செய்தல்ங்கிற கடமை, சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணுங்கிற கடமையெல்லாம் கூட எப்போ வரும்னு கேட்டால் நமக்கு மேலே மிச்சமாக இருக்கணும். எனக்கு ஒரு 20,000 ரூபா எனக்கு சம்பளம் வருது, எனக்கு 20,000 ரூபாயும் கரெக்டாக இருக்கிறது. அந்த சம்பளத்தில் வாடகை கொடுப்பதற்கும் கரண்ட் பில் கட்டுவதற்கும் பிள்ளைகள் படிப்புக்கும் உணவுக்கும் மற்ற எல்லா தேவைகளுக்குமே அந்த 20,000 ரூபா வந்து எனக்கு நெருக்கடியாக தான் போய் கொண்டிருக்கிறது. இப்போ நீ உறவினரை கவனித்தியான்னு எல்லாம் கேட்க மாட்டான். பொருளாதார விஷயமாக வேறு அன்பு செலுத்துறது மற்ற உதவிகள்லாம் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். பொருளாதார விஷயமா என்று கேட்டால் அது கடமையாக வருமான, கடமை வராது. ஏன்னு கேட்டால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிட்டான், எதை செலவழிக்கிறேன் என்று கேட்கிறார்கள். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல் அஃபுவ, மேல் மிச்சமானது செலவு செய்யுங்க. அப்போ உங்களுக்கு 25,000 ரூபா வருமானம் வருது, 5 ரூபா மிச்சமாகுதா, அந்த 5 ரூபாயை தர்மம் செய்ய நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் அதை உறவினருக்கு கொடுங்க. பல லட்சங்கள் நீங்கள் எல்லாம் கொடுத்துருந்தான் என்று சொன்னால் நீங்கள் உறவினருக்கும் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை வராது. உங்களுக்கு லிமிட்டில் உள்ள வருமானமாக இருக்குது என்று சொன்னால் அந்த வருமானத்தை வந்து நீங்கள் தர்மம் செஞ்சு நன்மையை நாடி செய்வதாக இருந்தால் இதை கவனத்தில் வையுங்கள். யார் யாரெல்லாம் உறவினர்கள் நம்ம விடுபட்டுருச்சு, இவ்வளோ காலம் நம்ம யாரையெல்லாம் கவனிக்காமல் இருந்திருக்கிறோம் என்று விசாரித்து அவங்கள ஒரு லிஸ்ட் எடுத்து வைத்துக்கொண்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்தோம் என்று சொன்னால் 2 வகையான கூலி கிடைத்துவிடும். அதே மாதிரி உம்மு சலமாங்கிறவங்க யார், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அதுக்கு முன்னாடி வந்து அபூ சலமா என்பவருக்கு மனைவியாக இருந்தாங்க. உம்மு சலமாங்கிறவங்க அபூ சலமா என்பவரை திருமணம் செய்து அவருக்கு மனைவியாக இருந்தாங்க. அவர் இறந்துட்டார். ஆரம்ப கால இஸ்லாத்தில் ஏற்றவர், ஹிஜ்ரத்தெல்லாம் போனவங்க, ரொம்ப அர்ப்பணிப்பான ஒரு குடும்பம். அந்த கணவர் இறந்த உடனே உம்மு சலமா அவர்கள் விதவையாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த உம்மு சலமாவுக்கு அபூ சலமா மூலம் பிறந்த பிள்ளைகளும் இருக்கிறது. அபூ சலமா மூலம் பிறந்த பிள்ளைகளையும் உம்மு சலமா தன்னோட வைத்துக் கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் பிள்ளை எங்கே எடுத்து வச்சுக்கிற என்று விரட்டி விடலை. அப்போ உம்மு சலமா என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நான் வந்து என்னுடைய அனாதை பிள்ளைகள், என்கிட்ட உள்ள பிள்ளைகள் அனாதை பிள்ளை தானே, தகப்பன் இல்லையில, உங்களுக்கு அவர் ரசூலுல்லாஹ்வை கல்யாணம் பண்ணதுனால கணவர் கிடைச்சிட்டாரு, அந்த பிள்ளைகள் யார், எந்த பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லை அவங்க தான் அனாதைம்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க கேள்வி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, அலி அஜ்ருன், எனக்கு வந்து கூலி கிடைக்குமா, அன் உன்ஃபிக அலா பனி சலமா, பனு சலமாவுடைய பனி அபி சலமா, அபூ சலமாவுடைய பிள்ளைகள் இன்னமாகும் பனிய, அவங்க ஏன் பிள்ளையாக அவர் இருக்கிறாங்க, ஏன் பிள்ளையாக இருந்தாலும் அவங்க ஒரு அனாதை பிள்ளைகள். அப்போ எனக்கு நீங்கள் செலவுக்கு தருவீங்கல்ல, அந்த என்னுடைய காசிலிருந்து என் பிள்ளைகளுக்கு நான் செலவு செய்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு செலவு செய்தல் என்பதற்காக வேண்டி எனக்கு ஏதாவது அல்லாட்ட கூலி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அதாவது பிள்ளைக்கு தாய் செலவழிக்கிறது ஒரு கடமை, அதில் வருமா அல்லது வந்து அது கூலி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன்ஃபிகி அலைஹிம், நீ உன் பிள்ளைகளுக்கு செலவு செய்யி, செலவு செஞ்சால் ஃபலக்கி அஜுருமா அன்ஃபக்தி அலைஹிம், நீ அவங்களுக்கு செலவு செய்த கூலி நன்மை வந்து உனக்கு கிடைக்கும். அப்போ என்ன வழங்குறோம்னு கேட்டால், பெண்கள் வந்து அவங்க பிள்ளைகளை வளர்க்குறாங்க இல்லையா, அவன் தகப்பன் தான் வளர்க்கணும், தகப்பன் இல்லாமல் போயிட்டார், அந்த நேரத்தில் சிரமப்பட்டு இவங்க வளர்க்குறாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி ஒரு தந்தை செலவழித்தா அந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்க மாட்டான். தாயாக இருந்து பெண்ணாக இருந்து அந்த பிள்ளைகளை வளர்த்தார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு என்ன கூலி கிடைக்குது என்று கேட்டால், பிள்ளைகளை வளர்த்ததுங்கிற ஒரு கூலி, தர்மம் செஞ்ச கூலியும் கிடைக்கிறது,
கூலி பிள்ளையை வளர்த்தாளுங்கிற அந்த கராபத்து நெருங்கிய உறவை கவனித்தார்கள்ங்கிற கூலியும் கிடைக்கிறது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், விளங்கிக் கொள்கிறோம். இப்படி தர்மத்து விஷயத்தில் இந்த மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நம்ம உலகத்தில் பொருளாதாரத்தை தேடுகிறோம். பொருளாதாரம் தேடும் பொழுது யாருக்குமே பொருளாதாரம் போதுமானது என்று நம்ம நிறைவடைய மாட்டோம். எவ்வளோ ரூபா நமக்கு வந்தாலும் அந்த ஆசை அடங்காது. 1 லட்ச ரூபா வருமானம் வந்தாலும் நமக்கு 2 லட்ச ரூபா இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்குவோம். 10 லட்ச ரூபா வருமானம் வந்தாலும் சரி, இன்னொரு 10 லட்ச ரூபா கிடைச்சா நல்லா இருக்குமே, 1000 ரூபா வருமானம் வர்றவனுக்கு 2000 வேணும்னு நினைப்பான். அப்போ அந்த மாதிரியான தன்மை எல்லா மனுஷனுக்குமே இருக்குது. இந்த ஆசை இல்லாத ஒருவனும் உலகத்தில் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்கிறாங்க. ஆதமுடைய மகன் தனக்கு ஒரு தங்கத்தால் ஒரு நதியே ஆறே ஓடினால் கூட இந்த ஒரு ஆறு பத்தாது, தங்கத்தில் ஆறே ஓடுது. ஆறுனா என்ன, லிமிட் இல்லாமல் தங்க உருக்கி ஊற்றி விட்டுருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கிறது. அள்ளி அள்ளி அவன் என்ன செஞ்சுக்கலாம், தங்கத்தை யூஸ் பண்ணிக்கிறலாம். அப்படி ஒரு தங்கத்தாலான ஒரு ஓடையே இருந்தால் கூட 2 ஓடை இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுவான். அது மனுஷனுடைய தன்மை. ஒரு ஓடை எனக்கு பத்தாது, இதே மாதிரி இன்னொன்று இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்குவான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஆசை இல்லாத யாருமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு கூடுதலாக அல்லாஹ் தரணும். இப்போ என்ன தந்துக்கிட்டு இருக்கிறானோ அதை விட கூட தரணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குதுல்ல, ஆசை இருக்குது. அந்த கூடுதலாக அல்லாஹ் தருவதற்கு நீங்கள் வெறுமனே அல்லாஹ் ரிஸ்க்கு கொடுன்னு கேட்கறது மட்டும் அந்த கூட தருமானா தராது. கூடுதலாக நீங்கள் ரிஸ்க்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு ஒரு காரணமாக அல்லாஹ் எதை ஆக்குறான்னு கேட்டால் உறவினரை கவனித்தலை ஆக்குகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது புகாரியில் 5985வது ஹதீஸில் வருகிறது. மன் சர்ரஹு ஐ யுபுசத்தலஹு ஃபி ரிஸ்கிஹி, எந்த மனிதனுக்கு அவனுடைய ரிஸ்க்குன்னா செல்வம், காசு பணம் காரு பங்களா வீடு எல்லாமே ரிஸ்க்கு தான். அவனுடைய ரிஸ்க்கு செல்வம் தாராளமாக வழங்கப்பட வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறானோ, யாருக்கு ஆசை இல்லை, எல்லாருக்கும் இருக்குதுல்ல, எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் சர்ரஹு ஐ யுபுசத்தலஹு ஃபி ரிஸ்கிஹி, அவன் ரிஸ்க்கு தாராளமாக விரிவாக கிடைக்க வேண்டும் என்று எவன் விரும்புகிறானோ, ஐ யுன்சாலஹு ஃபி அஸரிஹி, அவனுடைய அந்த தவணை அதாவது வாழ்நாள் இன்னும் கொஞ்சம் நீட்டப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ, அவன் ஃபல் யஸில் ரஹிமஹு, அவன் உறவினர்களோடு சேர்ந்து கொள்ளட்டும், உறவினர்களை அனுசரிக்கட்டும்ங்கிறாங்க. அப்போ நம்ம சொந்த பந்தங்களை நம்ம அனுசரித்து கொண்டோம் என்று சொன்னால் சும்மா எல்லாரும் இங்கே 100 ஆண்டு வாழ்கன்னு துவா செஞ்சிடறோம். நீங்கள் இத்தனை வருஷம் வாழணும் அத்தனை வருஷம் வாழணும்னு எல்லா மனிதனுக்கும் துவா செய்கிறோம். அப்போ வாழ்நாள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதும் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆசையாகவும் இருக்கிறது. என்ன நாளைக்கே மரணம் அந்த கண்டிஷனில் இருக்கிறவன்ட்ட கேட்டால் கூட இல்லை இன்னும் 2 வருஷம் இருந்தால் பரவாயில்லை நினைப்பான். சாவுறதுக்கு நம்ம யாருமே என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பற்றாக்குறையாகவும் நம்ம இருப்போம். போதுமானதாக இருந்தால் கூட நம்ம மனசுக்கு அது போதுமானதாக இருக்காது. அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தந்தால் நல்லா இருக்குமென்னு ஆசைப்படுறோம்ல, நல்லா இருக்குமென்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தருவதற்கு அல்லாஹ் ஒரு தகுதியை உண்டாக்கியிருக்கிறான், ஒரு குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறான். என்ன தகுதி? நீங்கள் சொந்தக்காரங்களை கொடுக்குறீங்களா, நான் உறவுண்டு அமைச்சு வந்திருக்கிறேன்ல, அப்போ அந்த உறவினர்களுக்கு நீங்கள் அந்த உதவிகளை செய்தீர்கள் என்று சொன்னால் அப்போ நம்ம ரிஸ்க்கு தாராளமாக இருக்கும். அப்போ தான் கணக்கு பார்க்குறது யோசிச்சு பார்க்கணும். கணக்கு பார்க்குறீங்கல்ல, 2000 ரூபா இருக்குது, கொடுத்தா நம்ம என்ன செய்யறது, கொடு வரேன், நீ உறவினர் கொடுத்தீன்னு சொன்னால் அல்லாஹ் தருவான். லிமிட்டு சேமிக்க ஒன்றும் இல்லையே, சேமிக்கிறதுக்கு நீ ஆசைப்படுற அல்லாஹ்வுல தரப்போகிறான். நீ எப்போ நீ உறவினரை அனுசரிப்பதற்காக வேண்டி ஒன்றை தேவை போக கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அந்த இருப்பதை 100 ஆண்டு காலத்துக்கு சேர்த்து வைக்கிறதை விட என்ன செய்ய, அதை சொந்தங்களுக்கு கொடு. சொந்தங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 25 ரூபா சம்பாரிச்ச நீ 40 ரூபா சம்பாதிப்ப, 50 ரூபா சம்பாதிப்ப. நினையாப்புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்க்கை தருவான். ரிஸ்க்கு தருவது மனுஷனுடைய அந்த உழைப்புலையும் அந்த திட்டமிடுதலையும் கிடைக்கிறது. அல்லாஹ் நாடி தான் தருகிறான். நம்ம பார்க்குறோம், இவன்லாம் இப்படி முன்னேறினான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு எத்தனை பேர் அடிமட்டத்தில் கிடந்தவன்லாம் மேலே போய் கிடக்கிறான். படிக்க தெரியாதவன், ஒன்றுக்கும் உதவ மாட்டான்னு சொல்லி பள்ளிக்கூடத்துலேருந்து விரட்டி விடப்பட்டவன், படிப்பு ஏறாதவன், அப்போ பல கடைகளில் வேலைக்கு சேர்ந்து விரட்டி விட்டவன், பேப்பர் விற்றுக்கிட்டு இருந்தவன்லாம் என்ன செய்கிறான், இன்றைக்கி பெரிய பெரிய ஒரு தொழில் அதிபர்களாக இருக்கிறான். எப்படி? அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ் நாடினால் அவன் யாருக்கு வேண்டாலும் கொடுப்பான். எபுசுத்து ரிசுக்கலைமை எசாவோ எக்கதிர், நாடியவர்களுக்கு ரிசுக்கை தாராளமாக கொடுக்குறான், அளவோடும் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க, குரானில் சொல்கிறான் அல்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்யணுன்றது, உறவினர்களுக்கு நம்ம கொடுப்பது என்பது நம்முடைய வாழ்நாளையும் அதிகரிக்கும், நம்முடைய செல்வத்தையும் என்ன செய்யும், கொஞ்சம் விசாலமாக இப்போ என்ன வந்துக்கிட்டு இருக்கிறதோ அதை விட அல்லாஹ் தாராளமாக தருவான். இதை நிறைய நீங்கள் இந்த தாராளமாக தர்மம் செய்கிறாள்கிட்ட விசாரித்தா உங்களுக்கு தெரியும்.
அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கத்தான் செய்கிறான். எப்போ இந்த உறவினர்களுக்கு நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போ உனக்கு இவ்வளோ போதும், நீ என்ன சொந்த பந்தத்துக்கு கொடுக்காம போகிற அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செஞ்சிடறான்னா அதை சுருக்கிடுறான். அதை ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு இது இவ்வளோ பெரிய நன்மை தரக்கூடியதாக இருக்குது. நம்ம எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? உறவினர்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி